ஹாய் பீப்பிள், இந்த வீடியோவில் MongoDB டியூட்டோரியலில் நான் ஒரு 5 வீடியோஸாக போடுவேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, MongoDB எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணி நம்ம எப்படி செட்டப் பண்ணுறோன்னு இப்போ சொல்லி பார்க்கலாம். வாங்க, நீங்கள் கூகுளில் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு MongoDB டவுன்லோட்னு சர்ச் பண்ணிட்டு இந்த லிங்க்குள்ளே போங்க. அண்ட் தென் போன உடனே இந்த இடத்துல MongoDB கம்யூனிட்டி சர்வர் டவுன்லோடு சொல்லி காட்டும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எதுவுமே சேஞ்செல்லாம் பண்ண தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து விண்டோஸ் ஓஎஸாக நீங்கள் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருமே விண்டோஸ் ஓஎஸ் தான் இருப்பீங்க. அது யூஸ் பண்ணிட்டு இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு எதாவது டவுன்லோட் ஆகும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதனால் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து MongoDB காம்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் வந்து கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இதை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு கனெக்ட்னு சொல்லுவோம். டேட்டாபேஸ் கூட போய் கனெக்ட் ஆகிட்டா இது ஒரு GUI அப்ளிகேஷன். ஓகேவா, இது டவுன்லோட் ஆகிட்டு அப்படியே இந்த இடத்துல அதை கேன்சல்ன்றது கொடுத்தா கேன்சல் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து அந்த GUI அப்ளிகேஷன் வந்து எனக்கு ஓப்பன் ஆகுது. எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கனெக்டின்னு கேட்கும். ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் கனெக்டின்னு கொடுத்தாலே உங்களுக்கு போதும். உங்களுக்கு டேட்டாபேஸ் கூட வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இதில் வந்து டேட்டாபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஒரு புதுசாக ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் நேம் என்னென்னா cashew_db அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கலெக்ஷன் நேம் என்னென்னா cashew_collection, அதனால் ஷார்ட் ஃபார்மாக COIL வச்சுக்கிறோம். இப்போ க்ரியேட் டேட்டாபேஸ் கொடுக்குறேன். ஓகேவா, எனக்கு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் அதோட கலெக்ஷனு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸில் ஒரே ஒரு கலெக்ஷன் தான் இருக்குது. டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் இந்த இடத்துல இருக்கும். ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே மல்டிபிள் கலெக்ஷனை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம எத்தனை டேட்டாபேஸ் வேணாலும் நம்மளை இந்த இடத்துல ப்ளஸ் கிளிக் பண்ணி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ நம்ம GUI மூலமாக இந்த இடத்துல கிளிக் பண்ணி இது GUI இந்த சாஃப்ட்வேர் மூலமாக க்ரியேட் பண்ணுறது GUIன்னு சொல்லுவாங்க. GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலமாக பண்ணலாம். அது CLI சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபுல்லாகவே கமாண்ட்ஸ் மூலமாக பண்ணுறது இது CLI சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டாகவே டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் வந்து செலக்டில் இருக்குது. ஓகேவா, அது விசிபிள் ஆகலை, அது ஒரு ஹிடனான டேட்டாபேஸ். அது டெஸ்ட்டு. இந்த இடத்துல வந்து யூஸ்ன்ற கீவேர்டு எடுத்துகிட்டு cashew_dbன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டாபேஸ் வந்துடும். இப்போ அந்த டேட்டாபேஸ் வந்து செலக்டில் இருக்குது. அந்த டேட்டாபேஸில் என்ன இருக்குது, ஒரே ஒரு கலெக்ஷன் இருக்குது. ஓகேவா, அந்த கலெக்ஷனை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா ஷோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கலெக்ஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த டிபிக்குள்ளே என்ன கலெக்ஷன் இருக்கோ அப்படின்றது வந்துச்சு. ஏன்னா ஒரே ஒரு கலெக்ஷன் இருக்குது, அந்த கலெக்ஷன் வந்து இருக்குது. இப்போ அந்த கமாண்ட் லைன் மூலமாக ஒரு புதுசாக ஒரு டேட்டாபேஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி நினைக்கிறோம். அதுக்கும் யூஸ்ன்ற கீவேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல வந்து VBS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல யூஸ் VBSன்னு கொடுத்தீங்கன்னா அந்த யூஸ்ன்ற கீவேர்டு டேட்டாபேஸ் இருந்தால் செலக்ட் ஆகிடும், அப்படி இல்லைனா புதுசாக வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேவா, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடும். பட் இந்த இடத்துல அது கலெக்ஷன் க்ரியேட் ஆகும்போது தான் எனக்கு விசிபிள் ஆகும், இல்லைனா விசிபிள் ஆகாது. அதனால தான் எனக்கு ரீஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு அந்த டேட்டாபேஸ் இன்னும் வரலை. ஓகேவா, இப்போ நம்ம கலெக்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோன்னே நமக்கு வந்துடும். ஓகேவா, இப்போ நம்ம கலெக்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். இல்லை இந்த டிபிக்கு என்ன மீனிங்னா இப்போ கரண்ட்டாக இருக்க டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுறோம், அதுக்கு தான் டிபி. இப்போ அந்த டேட்டாபேஸ்க்குள்ளார க்ரியேட் கலெக்ஷன், ஒரு கலெக்ஷன் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். அந்த கலெக்ஷனோட நேம் வந்து VBS_COL அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். எனக்கு வந்து OK1 எனக்கு வந்து கலெக்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போய் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், VBS சொல்லிட்டு இப்போ தான் வந்திருக்கு. கலெக்ஷன் க்ரியேட் பண்ணால் தான் டேட்டாபேஸ் வரும். ஏன்னா கலெக்ஷன் இல்லைனா டேட்டாபேஸ் வந்து விசிபிள் ஆகாது. இப்போ VBSன்ற டேட்டாபேஸ்க்குள்ளார VBS கலெக்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கு நமக்கு. ஓகேவா, ஆனால் இதுக்குள்ள எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல cashew கால்லையும் எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டேட்டா எப்படி இன்சர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. ஓகே, தேங்க்யூ பீப்பிள்.